வணக்கம் அன்புள்ளங்களே, இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம தென்காசி ஆசாத் நகர், திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஆசாத் நகர், அம்பை, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய உய்காட்டு சுடலை மாடசாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அதுவும் பூக்களால் அலங்கரிக்க வந்திருக்கோம். ஒரு குரூப்பாகவே வந்திருக்கோம். அதனால் எல்லாமே நாங்கள் கைவினைகளால் அலங்கரிச்சிருக்கோம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண மனதோரணையெல்லாம் போட்டிருக்கோம். இது மாதிரி உங்கள் கோவில் திருவிழாக்களில் சாமியான பந்தல், இந்த மாதிரி யானை குட்டாய் பந்தல் எதுவும் போட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்கள். ஒரு சிவன் எல்லாத்தையுமே பூக்களால் தான் சேர்த்துருக்கோம். இந்த சிவனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 யானையும் வருது. அதற்கப்புறம் 2 அகல் விளக்கு சேர்ந்து வருது. இதெல்லாம் சேர்த்து தாங்க போட்டிருக்கோம். பாருங்கள், இது ஒரு கைவினை தொழில், பூக்களால் செஞ்ச தொழில். இந்த மாதிரி உங்கள் கோவில் திருவிழாலையும் போட்ட அனுபவங்கள் இருந்தால் அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சென்னையிலிருந்து பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களும் சரி, எனக்காண்டி எனக்கு கால் பண்ணி என்னை வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு நிறைய வியூஸுகள் எல்லாமே உங்களால் தான் மக்களை வந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட வியூஸு, உங்களோட சப்போர்ட்டு எனக்கு மேலும் மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ரொம்ப நன்றி. எனது கைவினை பொருட்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி இந்த சேனலில், உங்கள் பூக்கடைக்காரன் சேனலில் நான் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இது உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எது குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சு திருத்திக்கிட்டுதேன். இது நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து தாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். இது கூடவே 2 உரிமாலையும் வருது, படகு தோரணையும் வருதுங்க. அதையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் கோவில் திருவிழாவில் இந்த மாதிரி மாலைகள் போட்ட அனுபவங்கள் இருந்தால் அதையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது வெற்றிகரம் 4வது வருடம். இது ஒரு படகு தோரணம் போட்டிருக்குங்க வெளிவாசலுக்கு. இதாங்க உரிமாலை. இந்த மாலைக்கு உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனது வீடியோ பார்த்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.